ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேகிதி சேனல். இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எபிசோட் 4 தான். மேக்கிங் ஆஃப் கார் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாம்பிங். காயிலில் இருந்து பாடி பேனல்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பெரிய ஸ்டீல் காயில்ஸோடு ஸ்டார்ட் ஆகும். இந்த காயில்ஸ் அன்ரோல் பண்ணி மேசிவான ஸ்டாம்பிங் ப்ரெஸ்க்குள்ளே ஃபீட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஸ் வந்து மெட்டலை கட் பண்ணி டோர்ஸ், ஹுட்ஸ் மற்றும் ரூஃப் மாதிரி தனித்தனி பாடி பேனல்ஸ் ஷேப் பண்ணுவாங்க. செகண்ட், வெல்டிங். பாடி ஷேப் ஆகிறது. அந்த ஸ்டெப்பு வந்து வெல்டிங் முன்னாடி ரெடி பண்ண ஸ்டாம்பிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வெல்டிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ணுவாங்க. அங்கே ரொம்ப பெருசான ரொபோட்டிக் ஆப்ஸ் இந்த பேனல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்பாட் வெல்டு பண்ணுவாங்க. இப்படி தான் காரோட முழு ஸ்ட்ரக்சரையும் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் பாடி இன் ஒயிட்னு சொல்லுவாங்க. தேர்டு, பெயிண்டிங் அண்ட் கலர் ப்ரொடக்ஷன் சேர்க்கறது. நெக்ஸ்ட், அசம்பிள் பண்ண கார் பாடியை ஒரு க்ளீனான பெயிண்ட் ஷாப்குள்ளே போகும். அங்கே டிப்ஸ் அண்ட் ஸ்ப்ரே ப்ராசஸ் வழியாக ஆன்டி கரெக்ஷன்ஸ் லேயர், ப்ரீமியர், பேஸ் கலர் கோட், அப்புறம் கடைசியாக ஒரு ப்ரொடெக்டிவ் கிளியர் கோட்டுன்னு அப்ளை பண்ணுவாங்க. இதுதான் காருக்கு அந்த கலர் மற்றும் ஷைனை கொடுக்கும். ஃபைனல் அசம்பிளி தான் எல்லாத்தோடையும் ஒன்று சேர்த்து கடைசியாக ஸ்டேஜில் பெயிண்ட் பண்ண பாடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு அசம்பிள் லைனுக்கு மூவ் ஆகும். ஒர்க்கர்ஸ் மற்றும் ரோபோட்டிக் சேர்ந்து 1000க்கும் மேலே இருக்கிற காம்பவுண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், சீட்ஸ், டேஷ்போர்ட், வீல்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பாடிக்கு ஒரு ஃபினிஷ்டு காராக மாற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு கார் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.